வரன் தேடும் படலம் தமிழ் மேட்ரிமோனியில் இனிதே தொடங்கட்டும். 25 ஆண்டுகளாக நம்பகமான சேவை. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். சார் 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 இந்த 3 தடவை நீங்கள் சார் சார்னு சொல்லிட்டாலே நல்லா தெரியுது. வார ராசி பலன். ஒரு வாரம் விடுமுறை முடிந்து இன்னொரு வாரம் ஆரம்பிக்கிறப்ப நமக்கு நம்மளே ஒரு ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கணும். ஒரு 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 யூகம், ஒரு வியூகம், ஒரு எதிர்பார்ப்பு. சார் என்னெல்லாம் இருக்கும், எப்படி போகும், ஏமாற்றமா, முன்னேற்றமா, தடுமாற்றமா, தவிப்பா, இல்லை என்ன தான் இருக்கும், சந்திரன் எந்த ராசியிலிருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார், அவர் யார் யாரெல்லாம் கடந்து வர போகிறார், அமாவாசை பிரதம, பௌர்ணமி பாட்டியம்மை, அமாவாசை பாட்டியம்மை, பௌர்ணமி பிரதம, அஷ்டமி நவமி, இதெல்லாம் என்ன இருக்குது. எங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தை பார்க்குற பழக்கம் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதையே பஞ்சாங்கத்தினுடைய வாக்காக நினச்சி இந்த பச்சை கிளி, நீலக்கிளி, ரோஸ் கிளி இதெல்லாம் போய் இன்றைக்கி மஞ்சள் கிளியாக உட்காந்துருக்கீங்க. இந்த மஞ்சள் கலர் போட்ட சொக்காயோட மஞ்சள் பஞ்சாங்கமாக, அப்புறம் சீசன்லாம் வருது இல்லை, மாம்பழ சீசன்லாம், அப்புறம் அந்த கலரில் நம்ம போட்டால் தானே நல்லாயிருக்கும். அந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய அன்புக்குரிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன் 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 முதல் தொடங்கி 3ஆம் தேதி மே மாதம் 2025 வரையிலான வார ராசி பலன். சந்திரன் இந்த வாரம் எந்த ராசியிலேருந்து எந்த ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார், அவர் யார் யாரெல்லாம் கடந்து வர போகிறார், மாத கடைசியாக இருக்குது, அப்புறம் மாதம் வேறு ஆரம்பிக்குதே, இது எப்படிலாம் போகும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், பண வரவை எதிர்பார்க்கலாமா, உறவுகளோட வருகை எதிர்பார்க்கலாமா, சுப காரியங்களோட அழைப்பிதழ்களை எதிர்பார்க்கலாமா, வேலை செய்கிற இடத்துல நிம்மதியாக இருக்குமா, இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்களே, ஸ்கூல் லீவாக இருக்குது, கோடை விடுமுறை அப்படிங்கிறதெல்லாம் வருது, பின்னாடியே இந்த ஸ்கூல் ஃபீஸு, ரசீது, பில்லு இதெல்லாம் வேறு அனுப்பிச்சி விட்றாங்க, இந்த வேன் ஃபீஸு, இந்த பஸ் ஃபீஸு, பஸ் பாஸ் ரெனியூவல், இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சுமூகமாக இருக்குமா, இல்லை என்ன எது நிற்க விட்டுருவாங்களா, சீட் எடுத்து பார்த்து நல்லா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது. அந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். இந்த வாரம் சந்திரன் மேஷ ராசியில் தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பித்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். இந்த சூரிய சந்திரர்கள் ஒன்றா இணைந்தாலே அமாவாசை. ஒன்றால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்ட அப்படின்னு சூரியனும் சந்திரனும் ஒருத்தர் பார்த்துக்கிறது தான் அமாவாசை. சார் ஒரே ராசியில் சூரியனும் சந்திரனும் நின்னா அமாவாசையா, அப்போ ஏன் பிறந்த ஜாதகத்துலேயும் அதே மாதிரி இருக்கே, நான் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கேனா, அதுக்கு என்ன பலன், அது வேறு டிபார்ட்மெண்ட். இது சஞ்சாரம். அப்போ இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசைங்கிற திதி நமக்காக உண்டு. திங்கக்கிழமை அன்னைக்கு பிரதம திதி அப்படிங்கிறது முழுதுமே நாள் முழுதுமே நமக்காக வந்துடுது. அப்போது இந்த வாரத்தில் சார் 27ஆம் தேதி ஆரம்பித்து 3ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறாரே, அவர் யார் யாரெல்லாம் கடந்து வரார், மேஷத்தில் இருக்க சூரியனை கடந்துடுறார், அமாவாசை பிரதம ரைட்டு, அடுத்து ரிஷபத்தில் இருக்க குருவை சந்திரன் சந்திக்கிறார். அப்போ கஜகேசரி யோகம், குரு சந்திர யோகம், ஜோதிடத்தின் மிகப்பெரிய யோகமாக பார்க்கக்கூடிய குருவும் சந்திரனும் ஒன்றாக சேரக்கூடிய இணையக்கூடிய ஒரு நேரம். அப்போது பண வரவு, விட்டக்குறை தொட்டக்குறை, இந்த அக்கறை, இந்த பற்றாக்குறை, சார் அமௌண்ட்டு பத்தில், கடன் கொடுக்கலாமா, வாங்கலாமா, வைக்கலாமா, எடுக்கலாமா, டாப்அப் லோன் போகலாமா, வட்டி வரி வாய்தா, இதிலெல்லாம் ஒரு சுபத்துவமான நிகழ்வுகள், எதிர்பார்க்காத பண வரவு அப்படிங்கிறத இந்த 2 காம்பினேஷன் கொடுத்துரும். அதுவும் எஸ்பெஷலாக ரிஷப ராசியில் சேரும் பொழுது சொல்லவா வேணும். அந்த ரிஷபராசியில் குருவும் சந்திரனும் ஒன்றா இணைய போகிறாங்க. அதுக்கு அடுத்து மிதுனத்தையும் கடந்து கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலை. அந்த நீச்சம் பெற்ற செவ்வாயை சந்திரன் சந்திக்க போகிறார். சசி மங்கள யோகம். என்ன யோகம்? சசி மங்கள. சசின்னா சந்திரனும் செவ்வாயும் இணையக்கூடிய ஒரு யோகம். சசின்னா சந்திரன், செவ்வாய்னா மங்களம். அப்போ சசி மங்களம், சந்திரனும் செவ்வாயும். அதில் செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலை. இந்த மருத்துவம், செவிலியர்கள், கனரக வாகனம் இயக்குபவர்கள், யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்கள், சீருடை தாங்கிய பணியாளர்கள், இவங்களுக்கு இருந்த
ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், தவிப்பெல்லாம் இந்த வாரம் சந்திரன் தீர்த்து வைக்க போகிறார். எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த போனஸ், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் பில்லு, சார் அந்த அமௌண்ட் வருமானு கேட்டுட்டு இருந்தேன், ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தது கண்டிப்பாக வந்தே தீரும், காப்பாற்றிடுவாங்க. அப்போது அமௌண்ட் ஹஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட், பண பரிவர்த்தனைகள், மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு எல்லா ராசி நேயர்களுக்குமே இந்த வாரத்தில் இருக்கும். பணத்தை பற்றின கவலைங்கிறது வேண்டாம். அதே மாதிரி உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன், படபடப்பு இதுக்கெல்லாம் சந்திரன் இந்த நீச்சம் பெற்ற செவ்வாயுடன் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். என்ன புள்ளி? அதுதான் முற்றுப்புள்ளி அப்படின்னு பெரிய ரிலீஃப் இருக்கும். டிபார்ட்மெண்ட் மாறுறது, இன்டர்னல் சேஞ்ச் இருக்கிறது, இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கிறது, சின்ன சின்ன அசைன்மெண்ட்ஸ் புதுசாக போயிட்டு வருது, பிரயாணங்கள் சுகமாகக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்காங்க, அதில் சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலை. இந்த சனி ராகு ஸ்ராபித் யோகம் தாங்க. என்ன யோகம்? சனியும் ராகு பகவானும் ஒன்றாக இணையக்கூடிய ஸ்ராபித் யோகம். மீன ராசியில் ஒன்றா இருக்காங்க அப்படின்னு. அப்போ கன்னி ராசியில் வீட்டில் இருக்க கேது. நல்லா பாருங்களேன், இந்த வாரம் இருக்கிற கிரக அமைப்பு ராகு கேது நடுப்புறவே எல்லா கிரகமும் இருக்குது. கிட்டத்தட்ட துலாத்திலிருந்து கும்பராசி வரைக்கும், கிரகத்தோட சஞ்சாரமே இல்லை. எல்லா கிரகமும் சஞ்சாரம் செய்கிறது எங்கன்னா மீனத்திலிருந்து கன்னிராசி வரைக்கும் தான் சஞ்சாரமே. அப்போது ஒரு பாதி இதை தான் கால சர்ப்ப தோஷம். இந்த கால சர்ப்ப தோஷம் பணத்துக்கு பஞ்சத்தை கொடுக்காது. ஆனால் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் கொஞ்சம் பிரியறதும், காதலன் காதலி கொஞ்சம் பிரியறதும், ஆனால் சண்டை போட்டு இல்லைங்க, பணி நிமித்தமாக ஒரு சின்ன அசைன்மெண்ட்டு, ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு, ஒரு சின்ன ஒரு அப்பாயின்மெண்ட்டு, ஒரு ட்ராவல், ஒரு 4 நாள் 5 நாள் மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ், பிரிவோம் சந்திப்போம்னு சொல்கிற தருணங்கள் அன்புக்குரிய உறவுகளுக்கு இடையே இந்த காலசர்ப்ப தோஷம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தினுடைய ப்ரெடிக்ஷன். குருச்சந்திரன் இணையும் போது பங்கு வர்த்தகத்தினுடைய நிலை கண்டிப்பாக உயரத்தான் இருக்கணும் அப்படிங்கிறது கணிப்பு. நான் சொல்லிட்டேன்னொன்னே உடனே ஜம்ப் பண்ணிடாதீங்க, பங்கு சந்தையில் நீச்சல் அடிச்சிடாதீங்க. அது பெரிய கடல். எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனோடு அதை பார்ப்பது ரொம்ப நல்லது. டே ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் 10% லாபமா, 20% லாபமா, 25% லாபமா, அடிச்சிருப்பா, ஒரே நாளில் அடிச்சிருப்பா, ஹிட் அடிச்சிருப்பா, குரு சந்திரனை கிடக்கிறாராம், தில்லா போகலாம் அப்படின்னு சொல்கிற தருணங்கள், துட்டுக்கு தில்லுக்கு துட்டு அப்படின்னு சொல்கிற விஷயம் எல்லாம் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பங்கு வர்த்தகத்தில் இருக்கும். விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையிலும் சுப செய்திகளும் தடுமாறக்கூடிய செய்திகளும் தொடர்ந்து காணப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இந்த ஐபிஎல் விளையாட்டு அப்படிங்கிறது நம்ம உள்ளூர் வீரர்களை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விளையாட்டை தவிர இதை ரொம்ப பெருசாக நம்ம அப்படி இப்படின்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. புது வீரர்கள், புது வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளம் இந்திய வீரர்கள் கிடைச்சாங்கன்னா நம்ம சந்தோஷப்பட்டு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். விளையாட்டாகவே பார்க்கலாம், விளையாட்டை வேடிக்கையாகவும் பார்க்கலாம், சீரியஸாக போய் பார்க்க வேண்டாம், என்டர்டெயின்மெண்ட்டாகவே பார்ப்போம். சார் பார்த்தீங்களா, இந்த வாரம் என்ன பரிகாரம்னே சொல்லலை, நீங்களும் பார்த்தீங்களா என்ன பரிகாரங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் வார ராசி பலன். அப்போது இந்த வாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா, அமாவாசைன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அந்த அமாவாசை அன்னைக்கு புரோகிதர்களுக்கு தானம் கொடுக்கறதோ, உணவு தானம் வழங்குறதோ, அவர்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு வஸ்திரமோ, அதை ஒரு பொருளாதார உதவியாகவோ, இல்லை வேறு ஏதாவது அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதோ, ஈவன் ஜோதிடர்கள், ஆசிரியர்கள் பசுவுக்கான உணவு தானம் வழங்குறதோ, தனிமரம் தோப்பாகாது. திருப்பி நான் சொல்கிறேன், எங்கேயாவது தனியாக இருக்கிற ஓரமாக இருக்கிற பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு அது தானம்னீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாது. தனிமரம் தோப்பாகாது. பசுக்கள் எங்கே கூட்டமாக இருக்கோ, பசுக்கள் எங்கே நிறைந்திருக்காங்களோ அந்த பசுக்களுக்கு மனதார உணவு தானம் வழங்கி சந்தோஷப்பட வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்காக இந்த வாரத்தில் இருக்கும். அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தானம் உங்கள் பித்ருக்களுக்கான ஒரு தானமாகவே இருக்கும். அவர்கள் உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள். இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்வதற்கான ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். இப்படி சந்திரன் மேஷ ராசியிலிருந்து கடகராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஃபுட்டு, ட்ராவல், அக்காமடேஷன் இந்த வாரம் பிற்பகுதிக்கு அப்புறமேலே ஒரு 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 புதன்கிழமைக்கு அப்புறமேலே சந்திரனுடைய சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்க போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக உண்டு. சந்திரன் உங்கள் ராசிலையும் அடி எடுத்து வைத்து முன்னேறி போக போகிறார் அப்படின்னா அப்போ நீங்களும் முன்னேறி போக வேண்டிய அமைப்பு நிச்சயம் இருக்கும். இந்த வாரம் மங்களகரமான நிகழ்வுகள், மங்களகரமான காரியங்கள்,
கல்யாணம், கச்சேரி, கால்கட்டு, விருந்துலலாம் தூள் கிளப்பக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள். நீங்களே பெரிய விஐபி தாங்க. நீங்களே பெரிய செலிபிரிட்டி தான் மேஷராசி நேயர்களே. என்னுடைய அதிகாரம் என்றென்றும் சிலப்பதிகாரமே அப்படின்னு சிவப்பு அதிகாரமா சிலப்பதிகாரமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா பார்த்துக்கங்களேன். இப்போ ஸ்வீட்டு, காரம், காஃபி இது போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. உங்ககிட்ட தான் உணவினுடைய சுவையமும் உணவினுடைய ருசியமும் துல்லியமாக பதம் பார்த்து ஆம் இது உப்பு காரம் உரைப்பு நிறைந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, அதை தெளிவாக சொல்கிற அளவுக்கு இந்த வாரம் அமைய வேண்டிய ஒரு நிலை. உங்ககிட்ட தான் இந்த ஒப்பீனியன் கேட்பாங்க. இது போன்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத கேட்டு பெறுவதற்கான தருணம் அப்படிங்கிறது இருக்கும். சும்மா கமெண்ட்டை அள்ளி வீசுங்க. இல்லை நம்ம இதில் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட கேட்குறவங்கக்கிட்ட ஒரு கமெண்ட்டை அள்ளி வீச வேண்டிய தருணங்கள். பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டாரையும் பெண் வீட்டாருக்கும் நடுப்புற நின்று நிறைய காரியங்களை பேசி முடிக்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் நடுவில் நீங்கள் நிற்கிறீங்கல்ல, சுக்கிரனும் குருவும் வீடுகளை பரிமாறிக்கொண்டு அமர்ந்துள்ளார்கள், பரிவர்த்தனை யோகத்தில் அமைந்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான். அப்போ 2 பேத்துக்கு நடுப்புற இருக்கிறப்ப நிறைய விஷயத்த பேசி முடிக்க வேண்டிய தருணங்கள் உங்கள் பொறுப்பில் தான் இருக்கும். நீங்கள் தான் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறதுல பெரிய கில்லாடியாச்சு இல்லை. பேசி நல்ல காரியங்களை முடிக்க வேண்டிய அமைப்பு உங்களுக்காக உண்டு. சுப நிகழ்வுகள், சுப காரியங்கள், பிரயாணங்கள் சுகமாக வேண்டிய அமைப்பு இந்த வாரத்தில் பிற்பகுதிக்கு அப்புறமேல் உங்களுக்காக இருக்கும். புதன்கிழமைக்கு அப்புறமேலே 2 சுப செய்தி வடக்கு திசையிலிருந்தும் கிழக்கு திசையிலிருந்தும் வரக்கூடிய அமைப்பு மேஷராசி நேயர்களுக்காக உண்டு. சூரியன் உங்கள் ராசியில் உச்சம் பெற்ற நிலை. அப்புறம் உங்களை அசைச்சு பார்க்க ஆள் இருக்குமா, தொட்டு பார்க்க ஆள் இருக்குமா, எதிர்த்து பேசத்தான் ஆள் இருக்குமா? நீங்கள் பேச நீங்கள் சொன்னால் சரிங்க, நீங்கள் சொன்னால் சரிங்கன்னு வாபஸ் வாங்கி போக வேண்டிய தருணங்கள். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு. எதிரிக்கு சவால் விட்டு காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணங்கள். காரியங்கள் ஜெயமாக வேண்டிய அமைப்பு. ஜெயம் கொண்டான், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை உங்களுக்காக உண்டு. ஒன்று கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் இளம் சூரியன் சிவப்பாக தான் இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சிகப்பு நிறம்ங்கிறது உங்களுக்காக இருந்துட்டுருக்கும். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சந்திரன் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கிற வரைக்கும் பணத்துக்காக காத்திருக்கணும். அப்போ வியாழக்கிழமை வரைக்கும் பொறுத்திருந்து நிறைய விஷயங்களை காத்திருந்து முடிக்க வேண்டிய அமைப்பு. இந்த புலி வருது, இந்த வேங்க வருது, சிங்கம் வருது, யானை வருதான், குதிரை வருதான் அப்படின்னு உங்களுக்காக ஒரு அறிவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் மேல் அதிகாரிகள், சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், வியாபாரத்தில் உங்கள் உடன் இருப்பவர்கள் இந்த வராங்க இந்த இன்ஸ்பெக்ஷன், ஆடிட்டிங், ஐடி, அப்புறம் இந்த பேப்பர் சப்மிட் பண்ணுமா, உங்களை செக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் கவலைப்படாமல் ஒரு 4 நாள் பொறுத்திருந்து காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா வெற்றி தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்காக உண்டு. குரு உங்கள் ராசியில் வீட்டில் இருக்க வரைக்குமே உங்கள் ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, க்ரெடிபிலிட்டி, நீங்கள் உண்மையை தான் பேசுகிறீங்களா, கரெக்டாக நடந்துக்கிறீங்களா, சரியாக இருந்துக்கிறீங்களா, யாரும் பார்க்கலையே, யாருக்கும் தெரியாதே, யாரும் நம்மளை கவனிக்கலையேன்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். இருட்டிற்கும் பார்க்கிற விழி உண்டு, சுவற்றிற்கும் கேட்கிற திறன் உண்டுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய நிலை இருக்கும். ஜெயிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். கீதா உபதேசங்கள், நண்பர்களுடைய அறிவுரைகள், குருவினுடைய வழிகாட்டுதல்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு உண்டு. கல்வி நிலையங்கள், காலேஜ், எஜுகேஷன் சென்டர்ஸ், ஸ்கூலிங், ட்ரைனிங் சென்டர்ஸ் இங்கேருந்தெல்லாம் அழைப்பிதழ்கள் தொடர்ந்து வரும். இன்னும் உங்கள் திறமையை மேம்படுத்திக்கணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் புதுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வாரத்தில் உங்களை அசைக்கவே முடியாது. வல்லவனுக்கு வல்லவன் உலகத்தில் உண்டு. உங்கள் திறமையை இன்னும் மேம்படுத்திக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க. இல்லை போதும், இதுக்கு மேலே என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேலே என்னத்தை கற்றுக்கிட்டுன்னீங்கன்னா மாட்டிக்க போகிறதுக்கு நீங்களாக தான் இருக்கும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக யானையின் நிறம் கிரே கலர் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் பற்றாக்குறைகள் இருக்கும். ஆனால் சுப நிகழ்வுகள், சுப செய்திகள், அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், சின்ன லாபங்கள் கை கொடுக்க வேண்டிய அமைப்பு. ஆட்டை தூக்கி மாட்டில் போடு, மாட்டை தூக்கி ஆட்டில் போடு, மொத்தத்தையும் தூக்கி ரோட்டில் போடு, திருப்பி வாரி வழி தடுத்து வீட்டில் போட வேண்டிய தருணங்கள். அப்பாடா ரொட்டேஷன் அடிச்சாச்சுப்பா. இந்த வரவு செலவை கைமாத்துறதுக்குள்ளே இந்த பணத்தை அங்கே கொடுத்து இங்கே வாங்கி, இங்கே கொடுத்து அங்கே வாங்கி, இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பாரத் பேலாம் வேறு ஐயோ அமௌண்ட்டே அனுப்பாதீங்க, கையில் கொடுங்கங்கிறாங்களே. நான் மட்டும் எங்கேருந்து எனக்கு அனுப்புகிறவங்கெல்லாம் அக்கௌண்ட்லேருந்து அனுப்புகிறாங்க, எனக்கு அனுப்புகிறவங்கெல்லாம்
டிஜிட்டல் பரிவர்த்தனையால் இருக்குது. இந்த டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடம் தர வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி இது போன்ற வரியினுடைய சுமை ஜனவரி, பிப்ரவரி இப்போ தான் முடிஞ்சுது, அதுக்குள்ளே பார்த்தா ஏகப்பட்ட வரி அப்படின்னு சொல்கிற மன தடுமாற்றம் மிதுனராசி நேயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும். இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியல, நடக்க முடியல, உடம்பு வேர்க்க மாட்டேங்குது, உட்காந்த இடத்துல இருந்தே தான் வேலை இருக்குது, ஓவர் வெயிட்டாக இருக்கணுங்கிற கவலை ஜாஸ்தி இருக்குது, உணவு செரிக்க மாட்டேங்குது சார், சாப்பாடே இறங்க மாட்டேங்குது சார், தண்ணி தான், ஜூஸ் தான், இந்த பால் தயிர் மோர் தான், லெமன் தான், எலும்புச்சம்பளம் தான், கரும்புச்சாறு தான், இளநீர் தான்ப்பா, இதெல்லாம் இந்த டெட்ரா பேக் ஜூஸே போதும் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருந்தாலும் இந்த சாலிட் உணவு அப்படிங்கிறது செரிக்காத தருணமும் நிறைய இருக்கும். இந்த மசாலா சாதம், கொழுப்பு சாதம், நமக்கு பிடித்தமான உணவை பார்த்தா கழுத்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. சீதோஷணம், டெம்பரேச்சர், என்ன உடல் உழைப்பு இருக்குங்கிறத பார்த்து ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும், கொஞ்சம் பிரேக் விடலாம். அப்படி நம்ம நிகழ்ச்சியில் இல்லை, அதே மாதிரி உங்கள் ராசி பலனில் பிரேக் எல்லாம் இல்லை, அதே முடிய போகுது கிட்டத்தட்ட. அப்போ கொஞ்சம் பிரேக் விட்டு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டிய தருணங்கள், அளவாக சாப்பிட வேண்டிய அமைப்பை மிதுனராசி நேயர்கள் இந்த வாரத்தில் மனசில் வச்சுக்கணும். இவ்வளோ டென்ஷன்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக காஃபியின் நிறம் ப்ரௌன் கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் முடிகிற வரைக்குமே காத்திருக்கணும். சந்திரனோட வருகைக்காக உங்கள் ராசியில் விட்டு இருக்க நீச்சம் பெற்ற செவ்வாயே காத்திருக்கார், உங்கள் ராசியும் காத்திருக்கு. அப்போ நீங்களும் இந்த வாரம் முழுதும் கால் வெயிட்டிங், ஃபோன் வெயிட்டிங், ஹால் வெயிட்டிங், சார் மீட்டிங்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிற தருணங்கள், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், மீட்டிங், கான்ஃபரன்சஸ், டிஸ்கஷன், எவ்வளோ வேலை காத்திருக்கு. ஆனால் பாருங்கள், இந்த ரணகலத்துலேயும் ஒரு கிளுகிழுப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும், ஒரு சினிமா வேணும், ஒரு பொழுதுபோக்கு அம்சம் வேணும், ஒரு மலைப்பிரதேச பிரயாணம், ஒரு மலை ஏறுறது என்ன இறங்குறது என்ன, இந்த ஜில்லுன்னு இருக்கிற ஜிகரு தண்டான்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும். நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க. இந்த ரணகலத்தில் ஒரு சின்ன கிளுகிழுப்பு, ஒரு சந்தோஷத்தோடு இருக்கீங்கன்னா அப்போ பார்த்துக்கங்களேன், டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி, இது எல்லாமே சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கிற வரைக்கும் இருக்கும். குருச்சந்திர யோகம் பெறும் பொழுது பணவரவுங்கிறது இருக்கும். இந்த பணத்தை பக்குவமாக எதுக்கு தேவையோ அதுக்கு செலவு பண்ணுறதும், வரும்போது கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே அப்படின்னு இந்த பணத்தை இருக்க பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு. நம்ம பறக்க விட்டு வேடிக்கை பார்க்குற ஆள் தானே. கேளிக்கை, வாடிக்கை, விருந்துக்கான அழைப்புதல்கள் நிறைய இருக்கும். ரேஞ்சான உணவு, இந்த ஜம்போ மீல்ஸு, ஜம்போ பிரேக்ஃபாஸ்ட்டு, இந்த ராஜஸ்தான் தாலின்னு இவ்வளோ பெரிய பிளேட்டில் வைக்கக்கூடிய மீல்ஸ் எல்லாம் இந்த வார கடைசியில் எப்போ வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்காக இருக்கும். லெவலாக பார்த்து சாப்பிடுங்க, அளவாக சாப்பிடுங்க. சந்திரமங்கல யோகம் அப்பேற்பட்ட யோகம். ஆனால் ஒரு டென்ஷனோட தான் கொடுக்கும், ஒரு படப்படப்போட தான் கொடுக்கும், ஒரு 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 தவிப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும். ஆனால் நம்ம தான் இதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கவே மாட்டோம்ல, ரிலாக்ஸாக தானே எல்லாத்தையும் பார்ப்போம். 10ஓட 1 11, அத்தோட 1 இதுவும் 1, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படிங்கிற நிலை கடகராசி நேயர்களுக்காக உண்டு. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே அந்த சந்திரனின் நிறம் வெண்மை நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல், மன உளைச்சல், தூக்கமின்மை. ஆமாம் சார், நேரங்கெட்ட நேரத்தில் தூக்கம், நேரங்கெட்ட நேரத்தில் தான் சாப்பிட்டேன், நேரங்கெட்ட நேரத்தில் தான் அலைச்சல், வண்டி 1 மணி நேரம் லேட்டு, வண்டி 2 மணி நேரம் லேட்டு, ட்ரெயின் லேட்டு, பஸ்ஸு லேட்டு, ஃப்ளைட்டு 4 hours டிலே. அச்சோச்சோ, 1/2 hour 1 hourனா பரவாயில்லையே, 4 hours டிலேவா? சந்திரனே உங்கள் ராசியில் டிலேவாக தான் இந்த வாரத்தில் வர போகிறார். இந்த வாரம் முடிகிற வரைக்கும் சந்திரன் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்க மாட்டார். அப்போ தூரமாக இருக்கார். தொலை தூரத்திலிருந்து தடுமாறக்கூடிய தருணங்கள், என்ன செய்ய முடியும், நான் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள். அப்பா நான் கூட இருந்து செஞ்சு தர முடியலடா சாமி அப்படிங்கிற ஒரு வருத்தம் நிறைய இருக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் த ஸ்டம்பிளிங் பிளாக் என்று சொல்ல வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. வீடியோ காலிங், கான்ஃபரன்ஸ், வீடியோ கான்ஃபரன்சிங், ஆன்லைன்லேயே பேசி முடிச்சிடலாமா, ஆன்லைன்லேயே கொஞ்சம் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். ஈவன் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட பொருட்கள் கூட காலதாமதமாக வர வேண்டிய அமைப்பு. கொரியரை விட்டுருவீங்க, போஸ்ட்மேனை விட்டுருவீங்க, உங்களுக்கு வர வேண்டிய பார்சலை மிஸ் பண்ணிடுவீங்க. 1க்கு 4 தடவை அலைஞ்சிட்டு போய் நிற்க வேண்டியது, அங்கே எழுதி கொடுங்கங்கிறது, ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிறது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கிறது, நாங்களே டெலிவரி கொடுக்குறோன்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆகக்கூடி மனப்பதஷ்டம் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். ஆமாம் சார் கொஞ்சம் மறந்து தான் போயிட்டேன் அப்படின்னு உடல் தொந்தரவு, தூக்கமின்மை, உடல் அசதி, பாடி பெயின் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அசௌகரியமான பிரயாணங்கள், என்ன சார் பண்ணுறது,
இந்த ரெக்வஸ்ட்டாக தான் நானும் கேட்டுட்டு இருக்கேன், டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொஞ்சம் பார்த்து சொன்னால் பரவாயில்ல. இந்த கவுண்டர் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா இல்லை டிக்கெட் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுமா? கவுண்டர் டிக்கெட் தாங்க செல்லுபடி ஆகும், டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். இந்த டிக்கெட் ரிசர்வேஷன் ப்ரொசீஜர்ஸ், அதற்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு, இந்த டிக்கெட்டை போட்டு டிக்கெட்டை மறந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், அடையாள அட்டைகள், ஐடி கார்டு, அந்த ஆன்லைன் ப்ராசஸுக்கு உண்டான ஃபிசிக்கல் பேப்பர்ஸ், இதை மறந்துட்டு கொஞ்சம் திருப்பி வண்டியை திருப்புங்கன்னு சொல்கிற தருணம் இந்த வாரம் சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், பாலிசி, புரோட்டோகால், ப்ரொசீஜர்ஸ், இதை தெரிந்துக்கிறதுக்கான தருணம். இந்த அனுபவத்தெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அன்கம்ஃபர்ட் ஜோனில் ஒரு பெரிய அலைச்சல், மன உளைச்சல், காத்திருக்க வேண்டிய அமைப்பு, கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கேயும் ஒரு கொடுமை உட்காந்துருந்துச்சே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய தருணம். இந்த ஆடிட்டர், என்ஜினியர், டாக்டர், ஜோதிடர்கள், இவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்க வேண்டிய ஒரு தருணம். அப்படியா சார், ஜாதகத்தை பார்த்துருவோன்னா ஆமாம் பார்க்க வேண்டிய நிலை. அப்புறம் ஃபீஸ் கொடுக்கணும்ல, இந்த ஃபீஸுக்கான விரயம் சிம்மராசி நேயர்களை தேடி வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக சன்னியாசியின் நிறம் ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது இருந்துட்டு. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் சாந்தாகாரம் புஜகசயனம், நடக்கிறது எல்லாத்தையும் வாய்மூடி மௌனமாக வேடிக்கை பார்த்துட்ருங்க. ரியாக்ஷன்லாம் கொடுக்காதீங்க. இந்த தட்டி கேட்பேன், இந்த நான் போய் குறுக்க நின்று பஞ்சாயத்து பேசுவேன், இந்த சமாதானம் பண்ணுறேன், இந்த விலக்கி விடுறேன், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஊரை திருத்துறேங்கிற வேலை நமக்கு வேணவே வேணாம். கன்னிராசி நேயர்களே, உறவுகளை திருத்துவது, அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் சொல்லி புரிய வைக்கிறது வேண்டவே வேண்டாம். முடிஞ்சால் நாம் திருந்திப்போம், நமக்கு வேணுங்கிறத நல்லதை பண்ணிப்போம், என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த உபதேசம் பண்ணுறது, அறிவுரை சொல்கிறது, அப்புறம் நம்மளை பார்த்து யாராவது விமர்சனம் பண்ணுவாங்க, இது நமக்கு தேவையா, இந்த விளக்கம் நமக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு சுய நினைவு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. மருந்து, மல்லிகை, மாத்திரைக்கான விரயங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த வாரம் ஆரம்பித்து புதன்கிழமைக்குள்ளே சந்திரன் குருவை சந்திக்கிறதுக்குள்ளே மிகப்பெரிய சுப செய்தி உங்களுக்காக காத்திருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது, வியாபாரத்தில் சார் சூப்பர் சார் நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள், சேனல் பார்ட்னர், ஸ்லீப்பிங் பார்ட்னர், டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர்ஸ், வியாபாரத்தில் உங்களுடன் இருப்பவர்கள், வேலையில் உங்களோட கொலீக்ஸ், இவங்க கிட்டேருந்தெல்லாம் நல்ல ஆதரவு, நல்ல பேர் வாங்க வேண்டிய தருணங்கள், நட்பின் இலக்கணம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேயர்களுக்காக உண்டு. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு தருணம். ஒன்று இந்த ஊரை திருத்துறேங்கிற வேலை தயவு செஞ்சு வேண்டவே வேண்டாம். நம்ம என்ன திருத்துறதுக்கு பரிச்சை பேப்பரா போய் திருத்திக்கிறதுக்கு, நம்ம சரி பார்த்துப்போம், நம்ம திருத்திப்போம். இந்த ஊருக்கு உபதேசம், ஊருக்கு நல்ல பிள்ளைங்கிற பேர் வேண்டவே வேண்டாம். இந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்காமல் இருக்கிறதே கன்னிராசி நேயர்களுக்கு நல்லது. அப்புறம் நம்மளை பார்த்து கேலி, கிண்டல், விமர்சனங்கள், நம்மளோ காய்க்கிற மடம், அப்புறம் கல்லெடுத்து தானே அடிப்பாங்க, லேசாக பட்டாலே வலிக்க ஆரம்பிக்கும். உடன்பிறந்த சகோதர சகோதரிகள்கிட்டருந்து நல்ல ஆதரவு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் நல்ல இணக்கமான தருணங்கள், நல்ல புரிதலுக்கான உணர்வு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது அமாவாசையும் பிரதமையும் மிகப்பெரிய அலைச்சல் இருக்கும். ஆமாம் சார் நானே எல்லாத்தையும் செய்யணுமா, நானே எல்லாத்தையும் பண்ணணுமா, பண விரயம் வேற ஜாஸ்தி இருக்குது, முன்னுக்கு பின் முரண்பாடான கருத்துக்கள், முன்னுக்கு பின் முரண்பாடான செயல்பாடுகள் துலாம் ராசி நேயர்களுக்காக இருக்கும். கடைசியில் செய்கிறத முன்னாடி செய்கிறதும், முன்னாடி செய்கிறத கடைசியாக செய்கிறதும், மாற்றி பேசுகிறதும், மாற்றி சொல்கிறதும், என்ன சார் பண்ணுறது, நடிக்க வேண்டியதாக தான் இருக்குது. அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு துலாம் ராசி நேயர்களே, நடிக்க கற்றுக்கணும், வளைய கற்றுக்கணும், குனிய கற்றுக்கணும். உங்களை நான் வளைஞ்சு கொடுத்து போக சொல்லலை, குனிஞ்சு கொடுத்து போக சொல்லலை, உங்களோட கெத்தை விட்டுட்டு போக சொல்லலை. நடிக்க கற்றுக்கங்க, முகத்துக்கு மாஸ்க் போட கற்றுக்கங்க. இந்த உலகம் எந்த வழியில் போகுதோ நீங்களும் அந்த வழியில் போகிறதுக்கு கற்றுக்கங்க. அப்படி இல்லை அப்படின்னா எல்லா திருக்குறள் படித்தும் பிரயோஜனம் இல்லை. நடிக்க கற்றுக்கணும், உலகத்தோடு எப்படி அப்படிங்கிறத நாமளும் போக கற்றுக்கணும். கொஞ்சம் லேசாக நடிச்சிடுங்க. ஆல் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. புதன்கிழமை அன்னைக்கு பிரயாணம் அப்படிங்கிறது சுகம் தர வேண்டிய அமைப்பு துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. வாகன பிரயாணங்கள் மகிழ்ச்சி தரும். வாகனத்தில் ஏசி திருப்தியாக இருக்கும். எனக்கும் அந்த ஏசி உண்டு தானே, அப்படி ஏசி உண்டு அப்படின்னு சொல்கிற நிலை துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கருநீல ஊதா அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பசுமையான நினைவலைகள், பச்சை பசேன்னு இருக்கிற புல்வெளி தடங்கள், இந்த எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள், திருவிழாக்கள், விசேஷங்கள், கெடாவெட்டுகள், விருந்துகள், சமபந்தி போஜனம், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம், உட்காருங்க, இந்த வரிசையாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிற நிலை வியாழன் வெள்ளியில் உங்களுக்காக நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்,
உண்மை உழைப்பு உயர்வு. எதுக்கு மறைச்சு பேசணும், எதுக்கு நடித்து பேசணும், எதுக்கு நடித்து சொல்லணும்? இருக்கிறது என்னவோ சொல்லிட்டு போகிறோம். இருக்குன்னா இருக்குன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறோம். இந்த போலி கௌரவம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து மட்டும் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் வெளில வந்தாங்கன்னா மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். தேவைக்கேற்ப வாழ வேண்டிய அமைப்பை மட்டும் விருச்சிக ராசி நேயர்கள் எடுத்துக்கணும். ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. கண்ணாடி பொருட்கள் வாழ்க்கைக்கு பயன்படாது. கண்ணாடி கிளாமராக இருக்கும், ஆனால் வாழ்க்கைக்கு பயன்படாது. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தில் கண்ணாடி பொருட்கள் வரும், அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது. அடிப்படை தேவைகளுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. இந்த நீடா வாண்டா தேவையா அப்படின்னு நம்மளுடைய உபகரணங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்மளோட காரியங்கள் ஜெயமாகும். இந்த பழைய எலக்ட்ரானிக்ஸு, பழைய எலக்ட்ரிக்கல்ஸு, சவுண்டு வர எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சமாச்சாரங்கள் கொஞ்சம் மாற்றுவதற்கான ஒரு வாரம் விருச்சிக ராசி நேயர்களுக்காக இருக்கும். சுபத்துவமான செய்திகள் அப்படிங்கிறதெல்லாம் வியாழன் வெள்ளியில் உண்டு. கேளிக்கை வாடிக்கை விருந்து. இந்த ஆத்தங்கரை ஓரமாக இருக்க கோவில், குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய கோவில், ஆலமரத்துக்கு நடுவில் இருக்கிற தெய்வம், மலை பிரதேசங்களுக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், இந்த ஆற்றை கடந்து போகிறது, காட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சி பாதை தெரியாமல் போக வேண்டிய கோவில், உக்கிரமான பெண் தெய்வங்களோட வழிபாடு விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். சார் ஆமாம் சார் ஒரு பிளான் இருக்குது சார், திருவிழாவுக்கு கூப்பிட்ருக்காங்க சார்னா கண்டிப்பாக அட்டண்டன்ஸ் போடுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த இடத்துல ஒரு வாக்கோ ஒரு அசிரியன் குரலோ உங்களுக்கு கேட்கும். அவங்க வேறு ஏதோ பேசிப்பாங்க, ஆனால் அது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல். தெய்வமே உங்ககிட்ட இறங்கி இந்த பரிவார தெய்வங்களோ எல்லா தெய்வங்களோ இந்த வாக்கு கேட்குறது, இந்த குறி கேட்குறது, இந்த சீட்டு போட்டு பூ கேட்குறது, இந்த உத்தரவு கேட்கறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே தாமரை பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே அப்படின்னு இந்த தோட்டம் என்ன, துறவென்ன, வாய்க்கால் என்ன, வரப்பென்ன, இலைகள் என்ன அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு தருணம். பச்சை கிளி பார்ப்பது, பச்சை கிளியினுடைய சப்தங்கள், கிராமப்புறங்களில் பறவைகளோட சப்தங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. இந்த வயலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி அப்படின்னு வயலோ வெயிலோ அது சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கிராமப்புறங்களினுடைய பிரவேசம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. பிரசாதங்கள் வீடு தேடி வருதோ, எல்லா தெய்வங்களினுடைய மகிழ்ச்சி தர வேண்டிய தருணம். நீண்ட காலத்து உறவை சந்திக்க வேண்டிய அமைப்பு. பிரயாணங்கள் சுகம் தரும், சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு. நீர்நிலைகளில் நீராடுறது, நீர்நிலைகளுக்கு சென்று வர்றது, ஜலக்கிரீடை தான் அப்படின்னு சொல்கிற அமைப்பு தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. இப்போ சந்திரன் உங்களுக்கு முன்னாடி தான் சஞ்சாரம் செய்ய போகிறார், பின்னாடி கிடையாது. வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ், வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம். வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர்கள் அவங்க கூடலாம் சேர்ந்து பேசி சிரித்து பேசி சந்தோஷம் அடைய வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டட், அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர். சார் கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட்டாக வந்துருச்சு சார், ட்ராவல் தான் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய நிலை உண்டு. உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம். உறவுகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. பசுமையான நினைவு அலைகளுடன் இந்த வாரம் அமைய வேண்டிய ஒரு நிலை உங்களுக்காக இருக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய வழிபாடுகள், அப்பா ஏதோ தலைக்கு வந்தது தலைப்பாயோடு போச்சு, காரிய தடைகள் இருந்துச்சு, ஆனால் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிற தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக உண்டு. பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ் பேக்கப் பண்ணுறது, இந்த தேங்காய் எண்ணெய், ப்ரஷ்ஷு, சோப்பு இதெல்லாம் பார்சல் பண்ண வேண்டிய தருணங்கள். அப்புறம் வீட்டிலேருந்தே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடுறது. எதுக்குங்க போகிற வழியில் செலவு அப்படின்னு செலவை சுருக்க வேண்டிய நிலை தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கிளிப்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருக்கும். பேசுவது கிளியா. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன், படபடப்பு, எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். சார் ஆமாம் சார் ஒரே த்ரில்லிங்காக தான் போகுது சார். இந்த சகுன சாஸ்திரம், சொப்பன சாஸ்திரம், பால், எண்ணெய், கண்ணாடி, நெருப்பு பொருள் செதறினா அமங்கலம். எல்லாத்தையும் பாசிட்டிவாக பார்க்கக்கூடாது. விகாரமான முறையில் இருந்தால் உடனே நம்ம கவனிக்கணும். எச்சரிக்கை தான் மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும். எல்லாத்த நம்பியும் எல்லா ரகசியத்தையும் சொல்லிவிடாதீங்க. சொன்னீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். அதே மாதிரி இதுதான் வரப்போகுது, இப்படி தான் நடக்க போகுது, நான் இப்படி தான் பண்ண போகிறேன்னு எதிரிக்கிட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக அவங்க அந்த பாதையை பிளாக் பண்ணிடுவாங்க, நீங்கள் மாட்டிப்பீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு என்ன பாஷை, செய்க பாஷையிலேயே பேசுங்க. நீங்கள் மௌன விரதம்னு நினச்சிங்கங்க. நீங்கள் யதார்த்தமாக பேசுகிற விஷயத்த கூட எதிரிகள் தப்பாக பார்ப்பாங்க, உங்களை போட்டு கொடுத்துருவாங்க, உங்களை பற்றின விமர்சனங்களை முன்னாடி வச்சுருவாங்க. நீங்கள் சொல்லாட்டி கூட நீங்கள் தான் சொன்னீங்கன்றுவாங்க. சார் நான் தாயேன்னு தான் நல்லா சொன்னேன் சார், ஆனால் என்னை பேயேன்னு சொல்லி கோத்து விட்டுட்டாங்க அப்படின்னு
பஞ்சாயத்தை கவிழ்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு பகுதியில் இருக்கும். சந்திரன் குருவை அடையும் வரை, குரு சந்திரனை வரவேற்கும் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி நான் பிஸ்னஸில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஐடியாலாம் பண்ணாதீங்க. அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாலும், யாராவது வாங்க பேசலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் காத்திருந்து பொறுத்திருந்து 1க்கு 2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கிளம்பி போகும்பொழுது ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சார் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னீங்களே, நேற்று சொன்னீங்களே, இப்போ வந்துடட்டுமா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறது நல்லது. இல்லை அவங்க தான் சொல்லிட்டாங்களே, நீங்கள் நான் ஆகா மறந்துட்டேனே, கிளம்பி வந்துட்டேனே, போச்சே அப்படின்னு அலைச்சல் மன உளைச்சல் மகர ராசி நேயர்களுக்கு முற்பகுதியில் வரக்கூடிய அமைப்பு. சந்திரன் குருவை கடந்ததுக்கு அப்புறமேலே இந்த டென்ஷனோ படபடப்போ எக்ஸைட்மெண்ட்டோ ஆங்ஸைட்டியோ உங்களுக்காக இருக்காது. இந்த இட்லி குண்டான தூக்கி பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கணும்னா பார்த்துக்கங்களேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கத்திரி பூவின் இதழ் நிறம் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கட்டம் கட்டி கலக்குவேன், இந்த திட்டம் போட்டு கலக்குவேன், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. வாயை வச்சுட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னாலே நல்லது. எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் தப்பி தவறி கூட சொல்லிவிடாதீங்க. ரகசியமாய் ரகசியமாய் புன்னகையிட்டுக்கங்க, கம்முன்னு இருங்க. நடப்பது நாராயணன் செயல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா கூட ஆமாம் சார் இது தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு ஒத்துக்கிறது நல்லது. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொன்ன கதை ஆகிடும். குறுக்கு வழிகள் வேண்டாம். அதே மாதிரி என் புத்திசாலித்தனம் என் ஐடியா நான் நினச்சதை சாதிச்சிருவேன்னா மாட்டிக்க போகிறது நீங்களாக தான் இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் குருவை கடந்ததுக்கு அப்புறமேலே 2 சுபத்துவமான செய்தி உங்களுக்காக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் கொடுப்பாங்க, லேட்டாக தான் தருவாங்க. சாதாரணமாக வரக்கூடிய ஒரு பொருளாதாரமோ சாதாரணமாக வரக்கூடிய பணமோ காலதாமதமாக வந்தாலுமே ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. வட்டி வரி வாய்தா கிஸ்தி இந்த ப்ளூ சட்டை ப்ளூ சொக்கா இதெல்லாம் கொஞ்சம் வில்லங்கம் பண்ணிட்டு தான் இருக்கும். புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமலை பொழிகிறது. இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு வராத ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரியாத ஒரு ப்ராசஸ், உங்களுக்கு தெரியாத ஒரு ப்ரொசீஜர், உங்களுக்கு தெரியாத ஒரு ப்ரோட்டோக்கால், அதை கற்றுக்கங்க. அதை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள், அது வெற்றி தரும். ஆஹா நமக்கு அதெல்லாம் வராதுங்க வேணாமுங்கன்னா உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க்கை போட்டுருவாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. தெரியாததை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுங்கள். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் போய் புதுசாக ட்ரை பண்ணுங்கள். புதுமையை வரவேற்க தயாரானால் கும்பராசி நேயர்களுக்கு அனைத்தும் வெற்றி. இந்த நான் ஐடியா பண்ணுவேன், நான் ஏன் திங்கிங்கில் தான் இருப்பேன், இந்த ப்ளூ கலர் ஸ்கார்ஃப் போட்டுட்டு கழுத்தில் ஒரு ஜோசியர் சொன்னால் நான் கேட்டுருவேனான்னு நீங்கள்னா சத்தியமாக சொல்கிறேன், மாட்டிக்க போகிறது நீங்கள் தான். உண்மை உழைப்பு உயர்வு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். இந்த கோ வித் க்ளீன் ஸ்லேட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. புதுசாக கற்றுக்கிறங்க, புதுசாக தெரிஞ்சுக்கங்க. புதுமையை வரவேற்க தயாரானால், உங்களை மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் தயாரானால், புது உறவுகளை புது நட்புகளை வரவேற்க தயாரானால், அவர்களுடைய ஆலோசனையை கேட்க தயாரானால் வெற்றி பெறப்போவது நீங்கள் தான். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாகவே வானின் நீளம் ஸ்கை ப்ளூ அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு. சந்திரன் உங்கள் ராசியிலேருந்து முன்னாடி போகிறாருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ வெட்டு 1 துண்டு 2 ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், உண்மை உழைப்பு உயர்வு. எவ்வளவு அலைகிறீங்களோ எவ்வளவு பாடுபட்டு பேசுகிறீங்களோ உங்களுடைய புத்திசாலித்தனங்கள் கை கொடுக்கும். நீங்கள் கட்டமும் பண்ணலாம், திட்டமும் பண்ணலாம், சட்டமும் போடலாம். கை கொடுக்க வேண்டிய அமைப்பு பெரிய அளவுக்கு இருக்கும். இந்த சிவப்பாக இருக்கவன் பொய் சொல்கிற மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பொய் சொன்னால் கூட அதை எல்லோரும் ரசிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக அளவை தாண்டி போயிடாதீங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. கொடுக்குறாங்கங்கிறதுக்காக சும்மா தொந்தரவு பண்ணக்கூடாது. வேலை செய்கிறாங்கங்கிறதுக்காக சும்மா வேலை வாங்கக்கூடாது. அத்தாரிட்டேட்டிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதிகாரத்துவம் கை கொடுக்கும். ஆனால் உங்கள் உடம்புக்கோ உங்கள் மனசுக்கோ ஓய்வில்லாத ஒரு தருணம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆமாம் சார் என்னால் சாய முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியல, உடல் தொந்தரவு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது, பணத்தை பற்றி நான் கவலை வேண்டவே வேண்டாம். சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலை, கூடவே புதன் மதன கோபால ராஜயோகம் கொண்ட மீனராசினியர்கள் கூட ராகு நிற்கிறதுங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம். அதுலேயும் பாருங்கள் சனி பகவானும் கூட இருக்கார்ல, அப்போ ஸ்ராபித் யோகம் உண்டு. ரொம்ப டயர்டாயிடுறது, உடல்லையும் கால்லையும் அசதி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓய்வுக்கான நேரங்கிறது மாறி இருக்கும். நீங்கள் தூங்கும்போது கூட யாராவது உங்களை எழுப்பி இதை மட்டும் பண்ணிவிட்டு தூங்க, இதை மட்டும் பண்ணிவிட்டு படுத்துக்கோவேன் அப்படிம்பாங்க. இதை மட்டும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து படுத்துக்கோயேன். நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறப்ப தான் ரொம்ப முக்கியமானவர்கள் உங்கள் வீட்டுக்கு உங்களை தேடி வருவாங்க. எங்கள் மாப்பிள்ளை இல்லையா, எங்கள் பாப்பா இல்லையா, எங்கள் அக்கா இல்லையா, எங்கள் அண்ணன் இல்லையா, தூங்குறாங்கங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் எழுப்பி விடுங்களேன். இந்த பத்திரிகையை கொடுத்துட்டு போகிறோம், ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகிறோம், ஒரு வார்த்தை பேசிட்டு போகிறோம். உங்ககிட்ட பேசுகிறதுக்காகவே இன்றைக்கி உறவுகளோ நட்போ அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களோ உங்களை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. இது அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொந்தரவு தான். என்ன பண்ணுறது, அப்புறம் கமிட் ஆகிட்டமே, செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு அன்புக்குரிய துணை சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவாங்க.
அப்பா அம்மா அவங்கள்ட்ட பேசணும்னு கூப்பிடுவாங்க. இது போன்ற விஷயங்கள் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் பிரிவோம் சந்திப்போம்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். மிக விலை உயர்ந்த வாகன பிரயாணங்கள், ரேஞ்சான வாகனங்கள், மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு. இந்த ஓலா, உபேர், ரைடு இதெல்லாம் சொஃபிஸ்டிகேட்டடான பிரயாணம் மீனராசி நேயர்களுக்காக உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக கரும்பச்சையின் நிறம் அப்படிங்கிறது இருக்கு. அதாங்க சிக்னல் போட்டாச்சுன்னு அர்த்தம். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்த வாரம் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடன் அழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா? கவலைய விடுங்க. உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை 25 ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க.